17வது நாள் காலை தியானத்திற்கு உங்களை மீண்டும் ஒரு விசையாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாளிலும் மீண்டும் ஒரு புதிய நபரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். குறிப்பா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 36லேருந்து அந்த அதிகாரம் முடிவரையில இப்போ வாசிக்க கேட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு நபராக நாம் பார்ப்பது யார் என்றால் தீர்க்கதரிசிகளிலே ஒருவரான எலியா. ரைட்டுங்களா? எலியாவுடைய சொந்த ஊர் எந்த ஊருங்க? திஸ்பேன். அவனுடைய ஊருடைய சொந்த ஊர் திஸ்பேன் ஆகிய எலியா தான் வரும். 16ஆம் அதிகாரத்திலிருந்து 17லேருந்து வரும். கீலியாத்தின் குடியிலிருந்து திஸ்பே ஊரை சார்ந்த எலியா. ரைட். இப்போ இந்த எலியாவுடைய வாழ்வும் அவருடைய அந்த திருப்பணியும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்ம அந்த பாடல் கூட பாடுறோம், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க. அப்போ அந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் யாவே தேவனை விட்டுட்டு பாகால் தெய்வத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தோப்பு விக்கிரகங்களுக்கும் மற்ற தெய்வ வழிபாடுகளுக்கும் மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறதுக்கும் மற்ற தீர்க்கதரிசிகள் போய் பொய்யான இறைவாக்குகளை உரைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் போது எலியா மாத்திரம் மீந்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, அப்போ ஒரு மிகப்பெரிய ராஜா இருக்கிறார். யார் அவர்னா? ஆகாப். அதாவது ஒரு ராஜா எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் ஆகாப். ஆகாபுடைய செயல்பாடுகள் நம்ம எல்லாம் அறிந்தது. குறிப்பா அவருடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாப் ராஜா நாபோத்துடைய அந்த திராட்சை கொடிய தோட்டத்தை என்ன பண்றாரு? அபகரித்துக்கிறார். அந்த நாடே அவருக்கு சொந்தம். ஆனா அந்த ஏழை விவசாயி அவர் ஆசையா வளர்த்த அந்த தோட்டத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துக்கிட்டாங்க. அவருக்கு ரொம்ப இதெல்லாத்துலயுமே உறுதுணையாக இருந்தது எசபெல், ஆகாபுடைய மனைவி. ரைட். இப்போ இந்த திஸ்பேனாக எலியா தைரியமா போறார். யார் இடத்துல தைரியமாக போகிறார் என்றால், நீங்க 17ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படி நீங்க வாசித்து வந்தீங்கன்னா அந்த 3 அதிகாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆகாப் இடத்துல போயிட்டு என் வார்த்தையின்படி நடக்கும், என் வார்த்தையின் மீறி ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது, நான் இப்போ சொல்றேன். 3 காலம் சொல்றாரு பாருங்க. இந்த மழை பெய்யாது என்பதற்காக என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்காது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நாட்டில் வறட்சி வரணும்னா மழை இல்லாமல் இருந்தால் போதும், வறட்சி வராது அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எலியா ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றாரு, மழையோ பனியோ ரெண்டுமே வராது அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, அந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறாருன்னா, செடியோ கொடியோ வளருவதற்குரிய அந்த ஈரப்பதமே இருக்காது. நீங்க வேணா இந்த பாலைவனங்களை பார்த்தீங்கன்னா செடி வளரும், இந்த கேக்டஸ் அந்த மாதிரி. அதில் எப்படி வளரும்னா தண்ணியே கிடையாது. எப்படி தண்ணி அதுக்குன்னா, இந்த காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை அது என்ன பண்ணும்? உறிஞ்சிக்கும். அந்த பனி விழும்போது அந்த பனியுடைய இது எடுத்துக்கும். அந்த மாதிரி எப்படியோ ஒரு சின்ன புல் பூண்டு முளைக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி இல்லாத அளவுக்கு ஒரு வறட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் யாருடைய நோக்கமா இருக்கிறது? எலியாவுடைய நோக்கமா இருக்கு. காரணம் என்னவென்றால், இந்த மக்கள் யாவே தேவனை மறந்துட்டு பாகாலுக்கு பின்னாடி போயிட்டாங்க. அரசரும் கடவுளை மறந்துட்டாருன்றது எலியாவுடைய நியாயமான கோபமா இருக்கிறது. ரைட். இப்படி தைரியமா பேசுற எலியா அங்கிருந்து என்ன பண்றாரு? கடவுள் சொல்கிறது போல அங்கிருந்து கேரி தாற்றங்கடியில வந்துடுறாரு. அங்க வரும்போது யார் அவருக்கு உணவு கொடுக்கறது? காகம் உணவு கொடுக்கறது. ரைட். அதுக்கு அடுத்தது அங்கிருந்து இந்த அம்மா வீட்டுக்கு போறாரு, எந்த சாரிபாத் அம்மாவுடைய இல்லத்துக்கு போறாரு. ரைட். இப்படி எல்லாம் போகும்போது இந்த 18ஆம் அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெறுகிறது. அந்த 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் ரைட். இவர் சொன்னா மழை பெய்யல. இப்ப இவர் என்ன சொல்றாரு? கடவுள் திருப்பி போய் நீ ஆகாப் கிட்ட சொல்லு, நான் என்ன பண்ண போறேன்? மழையே கட்டளையிட போறேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அதுக்கு ஆகாப் என்ன சொல்றாரு பாருங்க. இது கடவுள் எலியா என்ன சொல்றாரு பாருங்க. ரைட். இப்ப அடுத்தது 4ஆம் வசனம் அதெல்லாம் நீங்க வாசினா, அங்க இருக்கிற இறைவாக்கினர்களை யார் அழிக்கிற முயற்சி பண்றாங்க? நம்ம எசபெல் அழிப்பதற்கான முயற்சிகள் இதெல்லாமே அங்க நடைபெறுகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு கூட்டத்தை இவங்க ரெடி பண்றாங்க. எந்த கூட்டம் அது? பாகால் கூட்டத்தை ரெடி பண்றாங்க. ஒரு சவாலை எலியா வைக்கிறார்.
17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகாப் எலியாவை கண்ட பொழுது ஆகாப் அவனை நோக்கி, நீ தானே இஸ்ரவேல் மக்களுக்குள்ள என்ன பண்ணிட்ட, கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு எலியா. நான் அதை செய்யல, அதை செய்கிறது நீதான். நீதான் என்ன பண்ணிட்ட, கடவுளுடைய மக்களை நீ கடவுளுக்கு எதிராக மாத்திட்ட. யார வணங்கிட்டு இருந்தாங்க இவங்க? யாவே கடவுளை வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப யார வணங்குறாங்க? யாவே கடவுளை மறந்துட்டு பாகால் தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சதுக்கு காரணம் ராஜா சரியில்லை. அப்போ அதுக்கு காரணம் நீதான், மக்களுக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்தது நீதான் அப்படின்னு சொல்லி எலியாவை யாரு குற்றம் சாட்டுகிறார்? ஆகாபை, ஒரு மன்னனை, ஒரு தீர்க்கதரிசி மிக தைரியமா எதிர்க்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது 19ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட். எத்தனை பேரு? இவங்க ஒரு 450 பேரு, அவங்க ஒரு 400 பேர், மொத்தம் 850 பேரை யார் கூட்டு வர சொல்றாரு? எலியா கூட்டு வர சொல்றாரு. யார்கிட்ட சொல்லி? ஆகாப், எப்பா உங்க ஆட்கள். அது 2 கேட்டகரியா பிரிக்கிறார். ஒரு கேட்டகரி யாருன்னா பாகாலுக்கு நேரடியா வழிபாடு செய்றவங்க. இன்னொன்னு ஒருத்தவங்க இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள். யாருக்கு மாறினாங்க? பாகாலுக்கு மாறினவங்க. ரைட்டா? யாவே கடவுளை வணங்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல யாருக்கு மாறுறாங்க? பாகாலை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. பாகாலுக்குனே சில தீர்க்கதரிசிகள் இருப்பாங்களே, அவங்களையும் கூப்பிடு. எல்லா தீர்க்கதரிசியும் கூப்பிடு. எங்க வர சொல்றாருன்னா கர்மேல் பர்வதத்துக்கு வர சொல்றாரு. கர்மேல் பர்வதம் என்பது என்னது? கடவுள் இருக்கிற இடமாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது 21ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்பொழுது எலியா சகல ஜனத்தன்னையும் நீங்கள் எந்த மட்டும் 2 நிலவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். இப்ப என்ன பிரச்சனைனா, எலியா ரொம்ப ஓப்பனா மக்களத்துல கோபமா பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, எவ்வளவு நாளைக்கு நீங்க இப்படியே குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்க போறீங்க? உங்களுக்கு யாரு தெய்வம்னு முதல்ல முடிவு பண்ணுங்க. உங்களை எகிப்துல இருந்து கானானுக்கு அழைத்து வாக்கு பண்ணப்பட்ட இந்த தேசத்தை தந்த யாவே கடவுள் உங்களுக்கு முக்கியமா, இல்ல இந்த பாகால் உங்களுக்கு முக்கியமா? ஒண்ணு யாவே தான் முக்கியம்னா யாவே பின்னாடி நில்லுங்க. பாகால் தான் முக்கியம்னா பாகால் பின்னாடி போயிடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாறி மாறி யாவே கொன்னால வராங்க, கொன்னால எங்க போயிடுறாங்க? பாகால் கிட்ட போயிடுறாங்க. பாகால் கிட்ட இருக்கிறாங்க, திருப்பி எங்க வந்துடுறாங்க? யாவே கிட்ட வந்துடுறாங்க. அப்போ உங்கள் தெய்வம் யார் என்பதை முதல்ல நீங்கள் உறுதிப்படுத்துங்கள் என்று அவர் சொல்றாரு. ரைட். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காம்படிஷன் நடக்குது. என்ன காம்படிஷன்னா, என்ன சொல்றாங்க, ஒரு பலியை வச்சுட்டு அந்த பலியை என்ன பண்ண சொல்றாங்க? அக்கினி இறக்கி அதை இது பண்ண சொல்றாங்க. நீங்க தொடர்ந்து வாசிங்க. ரைட். அதான் சொல்றாரு பாருங்க. இத்தனை 850 பேர் இருக்கிறாங்க. இதுல நான் ஒருத்த மட்டும் தான் என்னவா இருக்கிறேன்? மீந்து இருக்கிறேன். பொதுவா இந்த மீந்து இருக்கிறவர்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ரெமனன்ட் அப்படின்னுவாங்க. மீந்திருப்பவர்கள், எஞ்சி இருப்பவர்கள். ரொம்ப அழகான ஒரு பதம். நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம இலங்கை தமிழர்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்ப இலங்கை தமிழர்கள் எல்லா தேசத்திலையும் பரவி இருக்கிறாங்க. இங்கிலாந்து தேசத்துல, அமெரிக்கா, அவங்களுக்கு பேர் த ரெமனன்ட் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்க தாய் நாட்டுல இருந்து என்ன பண்ணப்பட்டாங்க? அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அப்ப அவங்க எங்கெல்லாம் போய் தங்கி இருக்கிறாங்களோ எஞ்சி இருப்பவர், அவங்க எங்க இருந்தாலும் அவங்களுடைய அடையாளத்தை என்ன பண்ண மாட்டாங்க? மாத்திக்க மாட்டாங்க. அவர்கள் ஈழத்தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தோடு வாழ்வார்கள். அது போலதான் இயேசுசாமி காலத்தில் இருந்த அந்த சிறிய கிறிஸ்தவர்கள் உலகம் முழுவதும் பரவனாங்க. இனி கூட கேரளால போய் பாத்தீங்கன்னா சிரியன் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, சிரிய நாட்டுடைய கிறிஸ்தவர்கள். அந்த மாதிரி இந்த மீந்திருக்கிறவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. நாம கூட கடவுளுடைய இறையாட்சிக்காக மீந்திருப்பவர்களாக இருக்கிறோம். ஏன்னா உலகமே ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அப்ப அந்த மீந்து இருக்கிறவங்க கடவுள் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்ளிருக்கிறார். நம்மோட சொல்லுவோம், அந்த வெளிப்படத்துல வரக்கூடியது அந்த ஒரு கணக்கு, 1,00,000 எத்தனை பேரு? 1,12 கோத்திரத்துக்கு 12 இது 1,20,000 பேர் அப்படின்னு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் யாருன்னா உபத்திரவத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு கடவுளை எடுத்துக்கிட்டாரு அப்படின்றாங்களே. ரைட். இவங்க எல்லாம் யாருன்னா ரெமனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஞ்சி இருப்பவர்கள், மீந்திருப்பவர்கள். இந்த மீந்திருப்பவர்கள் விசேஷித்தவர்கள், கடவுளுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொள்கிறவர்கள், தங்களுடைய அடையாளத்தை எந்த நெருக்கடியிலும் விட்டு கொடுக்காதவர்கள்.
வாழ்வாந்தாலும் சாவாக இருந்தாலும் பசியாக இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும் அந்த மீந்திருப்பவர்கள் தங்களுடைய அடையாளங்களை எந்த இடத்திலும் மாற்றிக்கொள்ளாதவர்கள். ஒரு சில கூட்டம் இருக்கும், இங்கன்னா அப்படி மாறிப்பாங்க, அங்கன்னா அப்படி மாறிப்பாங்க. இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சி வந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வேட்டியை கத்திட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க, அந்த ஆட்சி வந்தோன்னா இந்த பக்கம் மாறிடுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு தங்கள் கொள்கையிலும் தங்களுடைய நம்பிக்கையிலும் உறுதியாக மீந்திருப்பவர்கள் தான் இந்த எஞ்சி இருப்பவர்கள், த ரெமனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எலியா சொல்றாரு, 850 பேர் அந்த பக்கம் இருக்கிறாங்க. எந்த பக்கம்? பாகால் பக்கம். இப்ப இந்த பக்கம் யாவே பக்கத்துல எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், ஐ எம் த ரெமனன்ட் அப்படின்னு யார் சொல்றாப்ல? எலியா சொல்றார். இப்ப எலியா என்ன சொல்றாருன்னா அடுத்த வசனத்துல 450 பேர் இப்பொழுதோ 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும், ஒரு காளையை ரைட், 2 காளைகளை எடுத்துட்டு வாங்க. ஒரு காளை பாகாலுடைய தீர்க்கதரிசிகள், அந்த 450 பேர் கூட ஒரு 400 பேர் அந்த கூட்டத்துக்கு கொடுத்துருங்க. ஒரே காளை யார்கிட்ட கொடுங்க? என்கிட்ட கொடுங்க. நான் 2 பேரும் என்ன பண்றோம், அந்த காளையை பலியிட்டு சந்தாதை வெட்டி பலிபீடத்து மேல வைக்கிறோம். நீங்க உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க. பாகால் தான் உங்க தெய்வம்ன்றீங்களே, உங்க தெய்வத்தை நீங்க எப்படினாலும் கூப்பிடுங்க. அந்த தெய்வம் என்ன பண்ணிட்டோம், இறங்கி வரட்டும். நானும் என்ன பண்றேன், என் தெய்வத்தை கூப்பிடுறேன். பாகால் தெய்வம்னா பாகால் வரட்டும், யாவே தெய்வம்னா யாவே இறங்கிட்டு வரும். ரொம்ப தைரியமா போல்டா இறங்கி அடிக்கிறதா நான் பாக்குறேன் இந்த இடத்துல. ரைட், இப்ப அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. ரைட், ரொம்ப அது வந்து ஒரு கிண்டலான ஒரு வார்த்தையா எலியா பேசுறாரு. நீங்க மெஜாரிட்டி, நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால என்ன பண்ணுங்க, முதல்ல நீங்களே கூப்பிடுங்க, உங்க தெய்வத்தை கூப்பிட்டு நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? அப்போ வந்து ரைட், முதல் வந்து யார் ஆரம்பிக்கிறாங்க? பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் ஆரம்பிக்கிறாங்க. பலியை இட்டு காளையை சந்தா வெட்டி அதை வந்து பலிப்பீடத்தின் மீது வைத்து இப்ப என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து வர வசனங்களை சத்தமா கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரைட், வாசிங்க. அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலி நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனா ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. இப்ப நண்பகல் ஆயிற்று. இப்ப எலியா வந்து பயங்கரமா அவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறார்னா, அதுல அந்த கடைசி அந்த வசனத்தை அப்படி வாசிங்களா அடுத்த. உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் அவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்ற, அவன் தேவனாமே. பாகால் யாரா? அவன் தேவன் சொல்லுகிறான், அவன் தேவனாமே. ரைட், தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கு? யார் தியானம் பண்ணுவா? மக்கள் தான் தியானம் பண்ண. தெய்வம் போய் எங்கன்னா தியானம் இது யாருக்கிட்ட தியானம் பண்ணுன்னு தெரியல நமக்கு. எது? பாகால் சொல்ற, அது தெய்வமாமே. ஒருவேளை தெய்வம் என்ன பண்ணுது, வேற யாருன்னா பெரிய தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணிருக்கோம், தியானம் பண்ணிருக்கு போகுதுன்றாரு. அடுத்தது வாசிங்க. எதனா ஆபீஸ் வேலையில இருக்கு போறாரு, எதனா பிஸியா இருக்கு போறாரு, உங்க பாகாலு அலுவல்ல இருக்கு போறாரு, எதனா வேலை செஞ்சுன்னு இருக்கு போறாரு அப்படின்றாரு. அடுத்தது பாருங்க, டிராவல் போயிட்டு இருப்பாரு. இங்க இருந்து ஏதோ ஒரு தேசத்துக்கு போயிட்டு இருப்பாரு. நம்ம கூட போன் டிராவல்ல பண்ணும்போது போன் என்ன ஆயிடும், நாட் ரீச்சபிள் ஆயிடும். அப்ப நம்ம சில சமயத்துல நம்ம போன் பண்ணுவோம், அவங்க அட்டன் பண்ணுவாங்க, அந்த பக்கம் பேசுறவங்க நமக்கு கேட்காது, நம்ம பேசுறது அவங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, லைன்ல தான் இருப்பாங்க. அது போல உங்க பாகால்லாம் பண்ணிருப்பாரு, டிராவல்ல இருந்து இருப்பாரு, நீங்க பேசுறது அவருக்கு என்ன பண்ணல, கேட்டிருக்காது அப்படின்றாரு. அடுத்தது வாசிங்க. ரைட், என்ன பண்ணிருப்பாரு, கொஞ்சம் வேலை செஞ்சது, ஓவர் டைம் பார்த்தது, அலுவலா இருந்தது, டிராவல் பண்ணது, என்ன பண்ணிருப்பாரு, டயர்டா அவங்க கடவுள் என்ன பண்ணிருப்பாரு, தூங்கி இருப்பாரு அப்படின்றாரு. ரைட், அடுத்தது வாசிங்க. ரைட், இது வந்து ஒரு பிராக்டிஸ் இருக்கு. பொதுவாக பல சமயங்கள்ல அதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, நான் என்ன வருத்தி கொண்டா கடவுள் என்ன பண்ணுவாரு, பதில் கொடுப்பாரு அப்படின்ட்டு. இஸ்லாம்ல கூட என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய பெரிய கத்திகளை வச்சுக்கிட்டு இது பண்ணிப்பாங்க. அது வந்து இந்த பண்டிகை பக்ரீத் அந்த டைம்ல நினைக்கிறேன்.
மோகரம் நேரத்துல அப்படி அடிச்சுப்பாங்க. அந்த ரத்தங்களை வந்து கிழிச்சு விட்டு அது அந்த தெரு ஃபுல்லா ஓட விடுவாங்க. அந்த மாதிரி பழக்கங்களுக்கு மற்ற இந்த குலதெய்வ வழிபாடுகள்ல இருக்குது. ஆடு பலியிடுறது, கடா பலியிடுது. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, அதை பச்சையா கடிக்கிறது. அப்புறம் மற்ற காரியங்கள் நிறைய இந்த மாதிரி அந்த குலதெய்வ வழிபாடுகள், சிறு தெய்வ வழிபாடுகள்ல தங்களை அழித்துக் கொள்வதனால, தங்கள் சரீரங்களை கிழித்துக் கொள்வதனால கடவுள் என்ன பண்ணுவாரு, மனம் மாறுவாரு, கடவுள் பதில் கொடுப்பாரு, கடவுள் நம்ம வேண்டுதலுக்கு பதிலளிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உண்மையிலே கடவுள் அப்படி பண்றவர் அல்ல. நம்ம வருத்திக்கிட்டு தான் நம்முடைய ஜபங்களுக்கு கடவுள் பதிலளிப்பார் என்பது அது சிந்தனையே கிடையாது. எந்த அப்பா தம் புள்ள கஷ்டப்படுறத பார்ப்பாரு? கண்டிப்பா யாருமே பார்க்க மாட்டார். நம்ம நல்லா இருக்கணும் தான் அப்பா யோசிப்பார். அப்ப கடவுள் நம்முடைய தெய்வம், அவர் நம்முடைய தந்தையா இருக்கிறார், நம்முடைய தாயா இருக்கும்போது நம்மை வருத்தி கொள்வதிலே கடவுளுக்கு கண்டிப்பா என்ன கிடையாது, உடன்பாடு இருக்கவே இருக்காது. இவங்க அப்படிதானே பண்றாங்க. பாகாலை எப்படியாவது வர வச்சணுன்றதுக்காக தங்கள் சரீரங்களை கிழித்துக் கொள்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது வாசிங்க. ரைட். இவ்வளவு நேரம் எலியா எல்லாத்தையும் பொறுமையா பார்த்துட்டு நீங்க அடுத்த வசனங்கள்ல நேரில் நம்ம சுருக்கிடலாம். 30 பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் தன்னிடத்தில் அழைத்து எலியா பேசுறாரு. பேசும்போது இப்போ என்னுடைய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவங்க வெறும் பலியை தான் வச்சாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, சுத்தில என்ன சொன்னாரு, குழிய வெட்ட சொன்னாரு. அந்த இது வச்சு வாய்க்காலை வெட்டிட்டு எத்தனை கூட தண்ணி ஊத்த சொல்றாரு பாருங்க. வாசிங்க. எத்தனாவது வசனம்? 34ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க 4 குடங்கள் தண்ணீரை கொண்டு வந்து விறகுகள் மேலும் ஊற்றுங்கள் என்றார். ரைட். 4 3 12 கூட தண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்காரு, ஊத்த சொல்லியிருக்காரு. ஊத்திட்டு இப்ப என்னன்னா பலிப்பிடத்தையும் விறகும் விறகு சுத்தி இருக்கிற வாய்க்காலும் ஃபுல்லா என்ன நிரம்பி இருக்கு, தண்ணியால நிரம்பி இருக்கு. ரைட். இப்ப என்ன பண்றாரு, 36ஆம் வசனத்துல எலியா ஒரே ஒரு ஜெபம் பண்றார். ரைட். அந்த கடவுளுடைய பேரை கூட ரொம்ப அழகா சொல்றாரு. மனிதர்களுடைய கடவுளா சொல்றாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப் என்பவர்களின் தேவனாகிய ஆண்டவரே, இஸ்ரவேலில் நீ தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்வேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீ என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றார். உடனே என்ன பண்றது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த 30 அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாக தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணி என்ன பண்ணிச்சு, நெருப்பு நக்கிடுச்சு. அப்போ பலியை மட்டுமல்ல, பலியை வைத்திருந்த கற்களையும் அதை சுற்றி வைக்கப்பட்டிருந்த விறகுகளையும் அந்த பலிப்பீடத்தையும் அதை சுற்றி இருக்கிற வாய்க்காலில் இருக்கிற தண்ணீரையும் அந்த யாவே கடவுளின் ஆவியானவர் இறங்கி மொத்தத்தை என்ன பண்ணிட்டாரு, பச்சித்து போட்டதாக நாம் பார்க்கிறோம். இதுக்கு அடுத்தது எலியா என்ன பண்றாரு, ஒருத்தனையும் உள்ள அந்த 850 பேர் என்ன பண்றாரு, வாசிங்க 40ஆம் வசனம். மக்கள் கிட்ட சொல்றாரு, இங்க இருக்கிற இந்த தீர்க்கதரிசிகள் ஒருத்த கூட என்ன பண்ணக்கூடாது, தப்பி போகக்கூடாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள். அவர்களை பிடித்த போது அவர்களை வெட்டி போட்டார். அப்ப எவ்வளவு ஒரு வைராக்கியமான ஒரு நபராக நாம் இங்க எலியாவை நாம் பார்க்கிறோம். அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம கதை தான் பார்த்தோம். இப்பதான் நம்ம இந்த நாளுக்குள்ளே தலைப்புக்குள்ளே போறோம். ரைட். இதுதான் பேக் ஸ்டோரி. ஏன்னா இந்த பேக் ஸ்டோரியை நம்ம புரிந்து கொள்ளாமல், இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிந்து கொள்ளாமல் நம்ம இந்த தலைப்புக்குள்ள போகவே முடியாது. இப்போ இந்த நாளுக்கான தலைப்பு, 17வது நாளுக்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா நெருப்பில் நடக்கும் வழிதடங்கள். சரிங்களா? இப்ப எலியா கர்மேல் மேல என்ன பண்றாரு, தனியா நிற்கிறார். நாம் நல்லவைகளுக்காக, நன்மை செய்வதற்காக
நம் கூட்டமா இல்லைன்னா கூட நம்ம தனியா இருந்தா கூட என்ன பண்ணலாம், நம்ம எலியாவை போல தனித்து இருந்தாலும் கடவுளுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டியதா இருக்கிறது. அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் யார் மேல இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம், எலியா மீது இருக்கிறது. ரைட், இதுக்கப்புறம் ஒரு காரியம் நான் கடைசியா சொல்றேன். ஆனா இந்த இடம் மட்டும்லே எலியா வந்து என்ன பண்றாரு, கடவுளுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து கடவுளுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். முதல் காரியம், இந்த நாளுடைய முதல் காரியமாக தைரியத்தின் வழித்தடமாக நாம் பார்க்கிறோம். அந்த 36ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க, 18:36. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தனித்திருக்கிற எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தெய்வம் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விலகப்படும் என்று மிக தைரியமாக கடவுளிடத்தில் வேண்டுதல் செய்து இஸ்ராயல் மக்களுக்காக, அந்த யாவே கடவுளுக்காக அந்த பாகால் கூட்டத்தை தனித்து எலியா இருக்கிறாக நாம் பார்க்கிறோம். அவங்களை எதிர்க்கும் போது அவர் எந்த இடத்திலும் தடுமாறவே இல்லை. அடுத்தது உண்மையின் பக்கம் யார் நிற்கிறாரு, எலியா நிற்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது இந்த விசுவாசம் அவரை அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி தைரியமா நிக்க வச்சது. அடுத்தது இஸ்ரவேல் மக்களுக்கு யார் உண்மையான கடவுள் என்பதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டார். விலக்கி ஒரு ஆராய்ச்சி வழியாக ஒரு இந்த பலி என்கின்ற இந்த உதாரணத்தின் வழியாக ரொம்ப தைரியமாக எலியா எடுத்துரைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய விசுவாசம் நமக்கு உறுதிப்படணும்னா, நமக்கு விசுவாசத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணனா நமக்கு அதீத தைரியம் தேவைப்படுகிறது. எலியா ஒரு பயங்கரமான தைரியத்தோட அந்த முடிவு எடுக்கிறார். ஒருவேளை எலியா கண்டி அந்த தைரியமா அந்த முடிவு எடுக்கலன்னா கண்டிப்பா ஜனங்க இன்னும் யார் பின்னாடி தான் போயிருப்பாங்க, பாகாலுக்கு முன்னாடி போறாங்க. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி கடவுள் அங்க இறங்கி வரலன்னா, இவங்க கூப்பிட்டு பாகால் வரல, எலியா கூப்பிட்டு வரலன்னா, அந்த ஒரு எதிர்மறையான சிந்தனை இருந்திருந்தா நமக்கு எதுக்குப்பா வம்பு, நான் ஒரே ஆள், என் உயிரை நான் காப்பாத்திக்கிறேன், நான் என்னத்துக்கு இவங்க கூட சண்டைக்கு போனோம், நான் ஏன் இவங்க கூட போட்டிக்கு போனோம்னு ஒளிந்திருக்கலாம் எலியா. ஆனா அதெல்லாம் செய்யாம அவர் தைரியமா கடவுளுக்காக நின்னார். ஒருவேளை இதுல முடிவுல அவருக்கு என்ன பண்ணிருக்கலாம், மரணம் கூட வந்திருக்கலாம். தன் ஜீவனை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக தன்னுடைய விசுவாசத்தையும் யாவே கடவுளுடைய ஆற்றலையும் இஸ்ராயல் மக்களுக்கு முன்பாக எலியா எடுத்துரைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இப்போ என் கேள்வி, நாம் கடவுளுக்கு முன்பாக தைரியமா நிக்கிறோமா? கடவுளுடைய பேருக்காக மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோமா? கடவுளை நம்ம தைரியமாக மற்ற மக்களுக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோமா? சில நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதே கொஞ்சம் அவமானமா இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். நம்ம சொல்லிட்டு இவங்களே எதனா கிண்டல் பண்ண போறாங்க, நம்மள ஏதாவது இது பண்ண போறாங்கன்றதுக்காக நம்ம வேலை சில இடங்களில் கூட நிறைய பேர் மற்ற சமயத்தில் இருக்கும்போது நம்முடைய அடையாளத்தை கூட என்ன பண்றோம், நம்ம மறைச்சிரும். ஒரு மாதிரி கடவுளை வெளிப்படையாக அறிக்கை செய்வதில் கூட நமக்கு பிரச்சனை இருக்கு. ஆனா எலியா தைரியமாக அறிக்கை செய்கிறார். இன்னைக்கு நமக்கு கேள்வி அதுதான், நாம் யாவே கடவுளுக்காக, இஸ்ரவேலின் தேவனாகிய கடவுளுக்காக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நம்முடைய தைரியமாக நாம் அவரை அடையாளப்படுத்த முடியுமா? நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். நீங்க யார் எப்படி இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கிறிஸ்டின்னு தெரிஞ்ச பிறகு எல்லாரும் என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க, என்னை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. கம்பெனில எல்லாம் அதை சொல்லுவாங்க. குறிப்பா மற்ற சமயத்தினர் இருக்கும்போது நான் கிறிஸ்டின்னால என்னை இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்லிக்கிறாங்க, ஐயா சண்டே லீவ் கேட்டால் ஏன் சண்டே கோயிலுக்கு போனதான் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரா, இப்படி பண்ணுவாரா, ஏன் உங்க கடவுள் நீங்க போலன்னா உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்மளுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஐயா அதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. நான் சொல்லுவேன், தைரியமா இருங்க, அவங்க மத்தியில கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை உயர்த்துவார் அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம பல நேரங்களில் நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய விசுவாசத்தை சொல்லும் போது மற்றவர் நம்மளை கிண்டல் பண்ணலாம். ஆனா அதை நம்ம என்ன பண்ணலாம், தைரியமா எலியாவை போல நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, எதிர்கொள்ள வேண்டியது. அந்த மற்றவங்க எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறாங்க, நான் மட்டும் மீந்து இருக்கிறேன்னா, எலியா தான் நமக்கு பெரிய உதாரணம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, கடவுள் உங்களோடு இருப்பார். ஆமென். ரைட். அடுத்தது தைரியத்தின் வழித்தடம். ரெண்டாவது நான் சொல்ல வந்தது விசுவாசத்தின் வழித்தடம். எலியாக்கு என்ன, நெருப்பு வந்தா போதும், அந்த பலியை பட்சித்துட்டா போதும். ஆனா எலியாவுடைய விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்ய வைத்தது. சாதாரண வெறும் அந்த பலியை மட்டும் வச்சு பலியை மட்டும் நெருப்பு சாப்பிட்டு போயிருந்தா பெரிய இம்பாக்ட் இருந்திருக்காது. ஆனா எலியா பண்ண முன்னாடி காரணம் அவருடைய விசுவாசத்தின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. என்ன காரியம்,
தண்ணி ஊத்த சொல்றாரு. ரைட்டா? சில நேரங்கள்ல நம்ம இப்போ இன்னும் ஒரு 2-3 வாரத்துல பாருங்க, ரோட்ல முட்டையை எடுத்து உடச்சி ஊத்தினீங்கன்னா முட்டை என்ன ஆயிடும்? வெயில். ரைட்டா? ஒருவேளை இவங்க என்ன சொல்லியிருப்பான், வெயில் உஷ்ணமாச்சு அப்ப கூட பாருங்க, இவனுங்க தான் பகல்ல கத்தினுங்கிறானுங்க. யாரு? பாகல். இவர் எப்ப கத்துறாருன்னா அந்தி பலி செலுத்துறாரு. மாலை பலி 6 மணி அந்த முன்னாடி, அதாவது சூரியன் மறைவதற்கு முன்பாக அந்த டைம்ல செலுத்தக்கூடிய பலி. அந்த டைம்ல தான் கூப்பிடுறாரு. பெரிய உஷ்ணம் ஒண்ணு இருக்காது, பலி அது ஒண்ணும் பண்ணிருக்க போறது கிடையாது. ஆனா அப்படி கூட இவங்க சொல்லிடக்கூடாது, வெயிலுடைய உஷ்ணத்தினாலதான் பலி இது எரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இவர் என்ன பண்றாரு, தண்ணி ஊத்த சொல்றாரு. 1 முறைகள்ல 2 முறையில 3 முறை 4 குடம் ஊத்தும் போது 12 குடங்களை ஊத்துறாரு. கட்டை நனைஞ்சிருக்கு, அங்க கற்கள் நனைஞ்சிருக்கு, பலி நனைஞ்சிருக்கு, சுத்தி இருக்கிற வாய்க்கால்ல தண்ணி நிக்குது. அப்படின்னா மொத்த இடத்துல தண்ணி கிடக்குது. ஆனா அத்தனையும் அந்த பலியையும் ஆண்டவருடைய நெருப்பு என்ன பண்ணிச்சு? பச்சித்து போட்டு. அப்ப அவருடைய விசுவாசம் நம்ம விசுவாசம் போல இல்ல, அது நம்மளை விட உயர்ந்த விசுவாசமா இருக்கு. இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? முதல், நாம் தைரியமாக மீந்திருப்பவர்களாக நம்மை அடையாளப்படுத்த தயாரா இருக்கு. 2வது, என்னுடைய விசுவாசம் மற்றவர்கள் எல்லாரை விட விசுவாசத்தை விட ஒரு படி அதிகமா இருக்கும். அந்த விசுவாசம் பாருங்க, எலியாவுடைய அந்த விசுவாசத்தை நாம் கொண்டாட வேண்டியதா இருக்கு. 38ஆம் வசனத்தை வாசிங்க. விறகுகளையும் கற்களையும் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கிற்று. இன்னைக்கு நான் சொல்ல 3வது குறிப்பு, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க விரும்புகிறார். அதுவரையிலே ஒரு கசப்பான, ஒரு காய்ந்து போன ஒரு வாழ்வை இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எலியா சொன்னதுல இருந்து என்ன கிடையாது, தண்ணீரே பார்க்கல. ரைட்டா? ஒரு மாதிரி வறட்சியான சூழ்நிலை. ஆனா இந்த நேரத்துல என்ன நடக்குது? ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் அந்த மக்களுக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார். அந்த பழைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அந்த இடத்துல முறியடை பண்ணுகிறாராக நாம் பார்க்கிறோம். நீங்க இதுக்கு அடுத்தது இன்னைக்கு வாசித்த அந்த பிற்பகுதியில நீங்க வாசிங்கன்னா, ஒரு உள்ளம் கை அளவுக்கு ஒரு மேகம் மழையை வருகிறதாக நாம் பார்க்கிறோம். 41ஆம் வசனத்துல இருந்து வாசிங்களேன். நீ போய் போஜனம் பண்ணும். எனக்கு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் கேக்குது? மழையுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அதுவரையிலே இந்த தேசம் என்ன பண்ணல, மழைய பார்க்கவே இல்லை. எலியாவுடைய வார்த்தையின்படி கடவுள் என்ன பண்ணல, மழையை கேட்கல. இப்ப என்ன பண்றாரு, ராஜா ஆகாப் கிட்ட போறாரு. நீ போய் என்ன பண்ணு, சாப்பிட்டு வீட்டுக்கு போய் சேரு, என்ன வரப்போகுது, மழை வரப்போகுது, நீ ஒரு ராஜா, நீ என்ன பண்ணிடாத, மழையில நனைஞ்சிடான்னு சொல்லி எலியா என்ன பண்றாரு, ஆகாப அனுப்பிட்டு 43ஆம் வசனத்தை வாசிங்க. நீ போய் ரைட். அவரா சொல்ல வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ போய் கடல் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பாரு, ஏதாவது தெரியுதானே. இவன் போய் பார்த்துட்டு வந்து சொல்றான், இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. உடனே நம்மளால சொல்றாரு, 1 முறை பார்க்காத, 7 முறை போய் பார்த்துட்டு வான். இவனும் என்ன பண்றான், தன் எஜமானன் சொன்னது போல ஒவ்வொரு முறையும் போய் 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 கடலை பார்த்துட்டு வரான். 6 முறையும் ஒண்ணுமே இல்லை. 7வது முறை வந்து சொல்றான், என்ன பாருங்க, அந்த இதோ உள்ளங்க இவ்வளவுதான், இந்த அளவுக்கு ஒரு சின்ன மேகத்தை என்ன பண்றேன், நாங்க எழும்புகிறதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க. ரைட். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு உள்ளங்கை அளவு இருக்குது, நீங்க பார்க்காதீங்க. கர்த்தர் அதோட நிறைவை முழுமையாக மாற்றி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரே ஒரு உள்ளங்கை, மனிதனுடைய ஒரே உள்ளங்கை அளவுக்கு மேகம் வந்ததுன்றாரு. ஆனா அதுக்குள்ள அது ஆகாப் கிளம்பி அந்த நாட்டுக்கு போறதுக்குள்ள முழு மேகங்கள் நல்ல மழையை கொடுக்க ஆரம்பிச்சார். அப்போ உங்களுடைய தைரியமும் உங்கள் விசுவாசத்தையும் கர்த்தர் ஒரு மறுமலர்ச்சிக்குள்ளாக உங்களை வழி நடத்த வல்லமையா இருக்கிறது. ரைட்டா? அப்ப நீங்க சோர்ந்து போகாதபடிக்கு தைரியமாக கடவுள் மீது உண்மையாய் நீங்கள் விசுவாசம் இருக்கும்போது உங்கள் வாழ்வை கர்த்தர் புதிதாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ரைட். இந்த இடத்துல எலியாவுடைய இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்கு எலியாவை குறித்து. எலியாவே ஒரு இடத்துல உடைந்து போகிறார். நான் சொன்னேன்ல, எலியா ரொம்ப விசுவாசம், ரொம்ப தைரியம். ஆனா ஒரு இடத்துல எலியா உடைந்து போகிறதாக நாம் பார்க்கிறோம். எங்கன்னா, இப்ப இவ்வளோத்தையே யார் பண்ணிட்டாப்ல, எலியா பண்ணிட்டார். நீங்க 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த அம்மா கேள்விப்பட்டாங்க. என்னம்மா, எசபேல் கேள்விப்பட்டோன்னே எலியாவை அழிக்கணும்னு எலியா பயந்துட்டு ஓடி போயிடுறார். எங்க ஓடி போறான்னா, வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டு
இவ்வளவு தைரியமானவர், இவ்வளவு விசுவாசத்தின் ஆழம் கொண்டவர் கடவுள் இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு. போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். என் குடும்பத்துல என்னை விட, அதாவது அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடி கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஏன்னா எல்லா மனிதனுக்குமே ஒரு பிரேக் டவுன் வரதான் செய்யும். எல்லாருக்கும் ஒரு கசப்பான சூழ்நிலை. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே உயரங்களே போவாது. ஒரு கருமேகத்தின் சூழ்நிலைகளுக்குள்ளாக, ஒரு விசுவாசம் குறைவுபடுகிற சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போக வேண்டும். அப்படி பண்ண சூழ்நிலை எல்லாருக்கும் வரதான் செய்யும். எலியாவுக்கும் வந்திருக்கு. எலியா என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கோங்க, நான் உயிர் வாழ்வதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் செத்து போனா எனக்கு நலமா இருக்கும்னு யோசிக்கிறார். சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? தூங்கிட்டார். கடவுள் எலியாவை விடல, திருப்பி எழுப்பி சாப்பாடு கொடுக்குறாரு. மனுஷன் சாப்பிட்டு திருப்பி தூங்கிட்டாரு. திருப்பியும் கர்த்தர் எழுப்பி திருப்பி சாப்பிட சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் எலியா 40 நாள் என்ன பண்றாரு? ராவும் பகலும் நடந்து கர்மேல் பர்வதத்திலிருந்து ஓரேபுக்கு வந்து சேர்கிறார். ரைட்டா? அப்போ ஓரேபுல கடவுள் எலியாவை கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த ஓரேபுல சேர்க்கிறது மட்டுமல்ல, இவர் சாக வேண்டும் நினைத்த மனிதனை வைத்து எந்த ராஜா சரியில்லைன்னு கடவுள் பார்த்தாரோ அதுக்கு பதில் 2 ராஜாக்களை யார் அபிஷேகம் பண்றார்னா எலியாத அபிஷேகம் பண்றார். தான் சாக வேண்டும், தான் வாழ விரும்பவில்லை என்கின்ற யோசிக்கிற எலியாவை கொண்டு கர்த்தர் 2 ராஜாக்களை ஏற்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கிறார். நீங்க போதும் என்று நினைச்சா அவர் விடமாட்டார். அதுக்கப்புறம் தான் ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். எலியாவோட வாழ்க்கை இங்க முடிக்கணும்னு நினைக்கிறாரு. இல்லப்பா, உன் வாழ்க்கை இங்க முடியல, இதுக்கப்புறம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொல்லி போய் 2 ராஜாக்களை எலியா அபிஷேகம் பண்ணிட்டு தனக்கு அடுத்து இன்னொரு தீர்க்கதரிசியே, இந்த மனுஷன் சாகணும்னு கேட்டாரு. கடைசி வைக்க கடவுள் இவனுக்கு சாவே கொடுக்கல. பைபிள்ல 2 பேர் சாகவே இல்லை. ஒன்னு ஏனோக்கு, இன்னொன்னு எலியா. எலியா என்ன பண்றார்? தனக்கு அடுத்தது விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிற எலிசாவை என்ன பண்றாரு? என் பின்னே வா அப்படின்னு சொல்லி தனக்கு பின்னாடி அழைக்கிறாரு. அப்புறம் எலிசாவும் எலியாவும் இருக்கிறாங்க. அப்போ எலியா என்ன பண்றாரு? கடவுள் இடத்துல போய் சேரணும் அப்படின்றதுக்காக தன் சால்வையை என்ன பண்றாரு? இது பண்ணிட்டு போறாரு. போயிட்டு எலிசாவுக்கு தெரிஞ்சிச்சு, என்ன செஞ்சிச்சு, இவர் ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கிறாரு அப்படின்னும் போது ஒரு கோரிக்கை வைக்கிறார். உண்மைக்குள்ளான இருக்கிற அந்த அபிஷேகத்தை எனக்கு ரெட்டிப்பா தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, நான் போகிறதை நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ரதம் இறங்கி வருது. எலியா அதுல ஏறி என்ன பண்றாரு? போறாரு. இதை யாரு அந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா? எலிசா பாக்குறாரு. ஐயோ, இந்த மனுஷன் என்ன சொன்னாப்ல, குரு என்ன சொன்னாரு? நான் போறதை நீ பார்த்தா உனக்கு ரெட்டிப்பான அந்த அபிஷேகத்தை தருவனாரே. இந்த மனுஷன் பார்த்து போய் நிற்கிறாரு, ஒண்ணுமே கொடுக்கலையா அப்படின்னு பார்க்கும்போது மேல இருந்து என்ன விழுது? எலியாவுடைய சால்வை விழுகிறது. அதை எடுத்துட்டு எலிசா வராரு. தண்ணி இருக்குது. எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அதை அடிக்கிறார். அதனாவது 2ஆக பிரிக்கிறது. ரைட். அப்ப எந்த மனுஷன் தன் வாழ்வை முடித்துக் கொள்ளணும்னு யோசித்தாரோ, எந்த மனுஷன் பாகால் தெய்வங்களுக்கு, பாகால் தீர்க்கதரிசிக்கு எதிராக செயல்பட்டவரோ, ஒரு கட்டத்துல தன் ஜீவனை முடித்துக் கொள்ள அவர் உடைந்து போய் ஒரு நிலைமையில் இருக்கிறார். கர்த்தர் அப்ப கூட எலியாவை விடல. கர்த்தர் உங்களுக்கான வாழ்வில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கலக்கங்கள் வந்தாலும் எலியாவின் தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லாமா? அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. எலியாவை போல எல்லா வேலைகளிலும் நாம் உற்சாகமாக, தைரியமாக, விசுவாசத்தோடு இருக்கும்போது கடவுள் நம் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ நம்ம வாசித்த பகுதி ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வு. நான் என்ன பண்ண, மேக்சிமம் அதை சுருக்கி அதில் நம்முடைய விசுவாசத்தை எப்படி வளர்த்தெடுக்க முடியும் என்கின்றதுல அந்த 3 குறிப்புகளாக கொண்டு வந்தேன். முதல், எலியாவை போல தனித்திருந்தாலும் மீந்திருந்தாலும் தைரியத்தோடு இருக்கணும் முதல்ல. 2வது, விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். மற்றவங்க எல்லாம் விசுவாசத்தை காட்டிலும் எலியாவுடைய விசுவாசம் கொஞ்சம் உயர்வாக இருந்தது. அடுத்தது 3வது, ஒரு நம்பிக்கை, மறுமலர்ச்சிக்கான ஒரு வழித்தடமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ரைட். இந்த 3 குறிப்பு.